தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77, 13, 14. தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் பேசுவதற்கு சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்களை பயன்படுத்தலாம், சில நேரங்களில் சூழ்நிலைகளை பயன்படுத்தலாம், சில நேரங்களில் நம்முடைய வழிகளை கூட பயன்படுத்தலாம். அவர் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி நம்மோடு பேசலாம். தேவன் மட்டுமே அனைத்து உண்மைகளையும் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர். மேலும் அவர் மட்டுமே ஒவ்வொரு காரியத்தின் முக்கியத்துவத்தையும் காண்கின்றார். அதனால்தான் அவருடைய வார்த்தையின் மூலம் அதையெல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, ஆவிக்குரிய அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். அப்படியான நேரங்களில் நாம், தேவனே, இருபுறமும் மலைகள் உள்ளன, என் முன் கடக்க முடியாத தடையும் உள்ளது என்று நாம் நம்முடைய இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். பின்னர் அவர் பதிலளிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் எந்த வழியும் இல்லாத இடத்திலும் ஒரு பாதையை உருவாக்குவார். நமக்கு என்ன செய்வதென்று தெரியாத போது ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை இந்நாள் வரை தாங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் எங்களுக்காக எப்பொழுதும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசுகிற தேவனாக இருப்பதற்காக உம்மை வணங்குகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டி எங்களை வழிநடத்துவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் உலகெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக என்றும், தேசம் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்து சமாதானத்தினால் நிரப்பப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.